தேவரையா நல்லது செஞ்சது முக்காசி பேத்துக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். அவர் நல்லது செஞ்சதெல்லாம் பாட புத்தகத்திலே வந்திருக்குது. அவருக்குன்னு தங்க சிலையே இருக்குது. அதனால தேவரையா சாங்கு நான் போட்டிருப்பேன், என் ஃபாலோவர்ஸ் போட சொல்லியிருப்பாங்க. 2-3 பேட் கமெண்ட் வருது, சரியில்லை. அவர் நல்லது செஞ்சது மறுபடியும் சொல்ற பாட புத்தகத்திலே வந்திருக்குது. அவரை பத்தி தெரியாம பேட் கமெண்ட் பண்ணாதீங்க. எனக்கு கொஞ்சம் அப்படி டென்ஷன் ஆகுது. அவர் யாருன்னு தெரியுமா? தேவரையா யாருன்னு தெரியுமா? தயவுசெய்து தேவரையாவுக்கு மட்டும் பேட் கமெண்ட் பண்ணாதீங்க. அவருக்கு தங்க சிலையே இருக்குது. சாதித்த தலைவர் அவரு. காலையில எனக்கு கோபம் வருது, வேற ஒன்றும் இல்லை. இப்போ அந்த கமெண்ட்டை பார்த்தேன். தன்னோட சொத்தை தேவரையா எத்தனை பேர்த்துக்கு கொடுத்து உதவி பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் பாட புத்தகத்தில் வந்திருக்குது. என் ஃபாலோவர்ஸ் தேவரையாக்கோசரம் வீடியோ போட சொல்லியிருப்பாங்க, நான் போட்டிருப்பேன். அவர் எவ்வளோ நல்லது செஞ்சிருக்காரு. அவருக்குன்னு தங்க சிலை இருக்குது. அவரோட எப்படி சொல்றது, அவரு ஐயா சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால தேவராயாவுக்கு பேட் கமெண்ட் வேணாம் நண்பா. அவரு அவ்வளோ பெரிய மனிதர் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு மேலேயே சொல்லலாம் நண்பா. அதனால பேட் கமெண்ட் வேணாம் நண்பா. ஐயாவுக்கு மட்டும், தேவராயாவுக்கு மட்டும் பேட் கமெண்ட் வேணாம் நண்பா. எல்லாரும் அவர் என்னைக்குமே புகழ்ந்து மட்டும்தான் பேசணும். ஏன்னா அந்த அளவுக்கு செஞ்சிருக்காங்க. அவர் எப்படி சொல்றது,